பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் வார வாரம் வந்து எடுக்க வேண்டியது இருக்கு. வார வாரம் இது காரி துப்பாத வகையில துப்பி துப்பி மோட்டிவேட் பண்றாரு. அது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வெளியே என்ன நடக்குது ஆதிரி கொஞ்சம் சொல்றியா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ஆதிரி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, கேட்க ட்ரை பண்றாங்க. அது எதுவுமே ஆதிரி சொல்ற மாதிரி இல்லை. அப்படியே காமன் கம்போஸ்ட எப்படி ஷட்டில் ஹேண்டில் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு பக்கம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு போல் வச்சிருக்காங்க. யாரோட பாண்டிங் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது அதுல ஒருத்தர் பயங்கரமான லீடிங் பக்கத்துல கூட கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு லீடிங் வாங்கியிருக்காங்க. இந்த 3 விஷயத்த பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். ஸோ அந்த உதவியை பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே, மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன போல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாயிருக்குல்ல, நிறைய பேருக்கு நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, பாண்டிங் இருக்குது. இதில் மக்களை கவர்ந்த பாண்டிங் எது அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேர் போட்டிருக்காங்க. கனி அண்ட் எஃப்ஜே, வினோத் அண்ட் கமருதீன், பார்வதி அண்ட் அமித். இந்த 3 பேரில் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட நியர்லி 78.7% நான் பார்க்கும்போது, ஓகே, 78.7% அந்த ஓட்டிங் போல டாமினேட் பண்ணியிருக்காங்க வினோத் மற்றும் கமர்தீனோட பேர். இதுல குறிப்பா வினோத் வந்து கமர்தீனுக்காக வந்து நிற்பதும், என்னதான் முரண்பாடுகள் இதெல்லாம் இருந்தாலுமே நண்பனுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிறார்ல, அதுதான் அவங்க 2 பேருக்குமே இருக்கிற பிளஸ் பாயிண்ட். கமர்தீனுக்கு ஒண்ணுன்னா வினோத் வந்து நிப்பாரு. ஸோ இன்னொரு பக்கம் வினோத்துக்கு எதனா கமர்தீன் போய் நிற்பாரு. ஸோ கமர்தீன் கூட இருக்கவங்களுக்கு யாராவது ஒண்ணுனா கமர்தீன் போய் நிற்பாரு. அதுதான் அங்க மக்கள் மனதில் கவர்ந்து இவ்வளோ ஓட்டிங்ல வந்து நின்று இருக்காங்க. 78.7%. 2வது இடத்துல பார்வதி மற்றும் அமித் 12.3% இருக்கிறார்கள் அப்படின்றது 2வது. 3வது இடம் 9% கனி அண்ட் எஃப்ஜே 3வது இடத்துல. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல கலக்குன்னு லீட் பண்றது வினோத் மற்றும் கமர்தீன் பேர் வெற்றியாளர்கள் அப்படின்றதான் பார்க்குறேன். அடுத்ததாக பார்வதி வந்து சில இன்ஃபர்மேஷனை கேட்க ட்ரை பண்றாங்க. யாருக்கிட்டனா ஆதிரி கிட்ட. ஆதிரி இதுக்கப்புறம் தான் கேம் நல்லா இருக்க போது, இது இருக்க போதுன்னு அப்படின்னு பேசிட்டு, சரி வெளியே என்ன நடக்குது கொஞ்சம் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சைலண்டா போடுறாங்க. நீ எதுக்கு பேசுவ, ஏன் பேசுவேன்னு எனக்கு தெரியும் பாரு, நீ இப்படியே சைலண்டா பேசி என்ன வாங்க முயற்சி பண்றன்றது எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பாரு, சொல்ல மாட்டேன். இல்ல பார்வதி கேட்பாங்க, நீங்க என்னன்னா நான் எத்தனை வாரம் இந்த வீட்டுக்குள்ள இருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த வாரம் மேபி அப்படின்ற மாதிரி பார்வதியே பதில் சொன்ன உடனே, ஓ அப்படியா இந்த வாரம் தானே, அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி அதுவே ஒரு க்ளூ தான். அதுக்கு மேலேயே நீங்க இருப்பீங்கன்னு எடுத்துக்கணும் பார்வதி. இதை கேட்கறாங்க. அடுத்து எனக்கும் கமர்தீனுக்கும் எப்படிதான் போகுது அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, அதை நீங்க தான் காம்ப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் அதை வந்து சீரியஸாவும் எல்லாத்தையுமே நீங்க தான் போட்டுக்கிறீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த முக்கோணத்தில் போவது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க பேசி சால்வ் பண்ணாவே முடிஞ்சிடும். இதுல பிடிக்கலன்னு நீங்க திரும்ப அதை தான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை சொல்ல வேணா பார்வதி கேட்டுக்கிறாங்க. சரி ஓகே, அந்த கேங் மேட்ரு என்ன ஆகுது? போன வாரம் வந்து கொஞ்சம் அந்த கேங்கில் போய் சேர்ந்து சில பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா. பாரு, நடந்து போச்சு பாரு, எதையுமே மாற்ற முடியாது பாரு, அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐ மீன் நடந்து போச்சு இதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு இன்புட் கொடுத்தோன்னே, இல்லப்பா கூட இருந்தால் அவங்களோட நெகட்டிவ்ஸ்லாம் என்னால் சொல்ல முடியல, ஏதோ ஒரு ரீதியில் அப்படி போயிடுறேன். திவாகரன் கூட இருக்கும்போது ஓகே, இப்போ அவங்க கூட போய் எனக்கு ஒரு பாண்டிங் உருவாகுது, அதனால தான் நான் பார்க்குறேன் போது ஆதிரி, நான் வந்து கேம் விளையாடனா என் கூட இருக்கவங்க கூட முரண்பாடாக இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், பயப்படலாம் மாட்டேன், எல்லாருக்குமே ஓப்பனாக சொல்லிடுவேன், ஓப்பனாக நான் இது பண்ணுவேன், அவங்க கோச்சுக்கிறாங்க இது பண்ணுவாங்கன்றதுக்கெலாம் இல்லை, நான் இது வரைக்கும் இருந்த வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமா நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றத ஆதிரி சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்றாரு, இங்க நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரையும் லிவிங் ஏரியா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எல்லாருக்கும் 9வது வாரத்துல வந்ததால உங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுகள் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. உங்களை ஸோ இங்க எல்லாம் ஒரு இலக்க நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ அது தீவிரம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் வேகம் பத்தலை. ஆனா இப்போ இந்த 9வது வாரத்துல நீங்க என்ன பண்ணா தனியா தெரிவிங்க, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ள குழப்பமும் இருந்துட்டு இருக்கும். அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு. கார்டன் ஏரியால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமர்தீனும் அமித்தும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அவர் அந்த படத்துல அடிப்படாத இடமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து அடிபட்டு அவருடைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமர்தீன், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, அவர் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டபோது, விடாமுயற்சி,
மக்களை சந்தோஷப்படணும், அதுக்கான உழைப்பை போட்டு என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். நீங்க அந்த ரீதியில பாக்குறீங்க கமருதீன், அது அவருடைய இலக்கு இல்லை. விடாமுயற்சி இதெல்லாம் ஒரு அங்கம் தான். அதை தாண்டி நான் பார்க்குற விதம், நான் பார்க்குற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். அவர் மக்களை வழுவிக்கிறது இதெல்லாம் ஓகே, பட் பிடிச்ச வேலையை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, எந்த அளவு நேசிச்சு பண்றாருன்றது தான் ஒரு முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்திருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள. எல்லாரும் ஒரு ஆசை, கனவு, லட்சியம், இலக்கோட தானே வந்திருக்கீங்க. ஸோ அந்த இலக்கை அடைய நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க, ஸோ நீங்க எந்த அளவுக்கு புகழும், எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போடுறீங்கன்றது தான் முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த வீட்டில் எல்லாருமே என்னன்னா புகழுக்கு சொந்தமானவர்கள் தான், மக்களையும் கவர்ந்தவர்கள் தான். 10 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும் நீங்க பப்ளிசிட்டி ஆனது. ஆனா இந்த வீட்டுல வந்து 3 மாசத்துல நான் அதை தரேன்னா, அந்த விஷயம் சாமானியனுக்கு, ஒரு சாமானியனுக்கு 3 மாசத்துல நான் அதை அப்படி தரேன்னா அவனோட முனைப்பும் முயற்சியும் விடா முயற்சியும் எவ்வளவு தூரம் இருக்கணும், அந்த ஒரு ஃபயர் இருக்கணும். அந்த ஒரு ஃபயரை நீங்க கொடுங்க. இல்ல ஒரு மக்கள் வந்து இவனுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே ஒழுங்கா பயன்படுத்திருப்பேடான்ற மாதிரி மக்கள் யோசிக்க வைக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க இது பண்ணாதீங்கன்ற மாதிரி காரி துப்பிட்டார். ஸோ இது 9வது வாரம் இப்பயாவது உருப்படியா கேம் விளையாடுங்கன்ற மாதிரி செஞ்சு விட்டார். அடுத்து என்ன பண்றாரு, இன்னொரு பாராட்டுகள் கிடைக்குது 2 பேருக்கு. பிரஜன், சாண்ட்ரா என்னதான் இந்த கேம்ல இணைந்து விளையாடினாலும் தனியாக பெயர் பெற்றார்கள். ஸோ தனியா பெயர் பெற்ற மாதிரி இருக்கு. அதுல குறிப்பா பிரஜனோட முனைப்பு வந்து இப்ப கொஞ்சம் தீவிரமா நல்லா போயிட்டு இருக்காரு. கேம்ல அவருடைய இன்வால்மெண்ட் இதெல்லாமே சூப்பரா இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்காருன்ற மாதிரி பிரஜனுக்கு ஒரு பாராட்டுகள். சாண்ட்ரா, ஐ நீட் மோர் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன், அந்த ஃபோர்ஸ் ஃபயர் பத்தல சாண்ட்ரா, இன்னும் வெளியே வா வெளியே வா வெளியே வா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றார். சாண்ட்ரா ஓகே பிக் பாஸ் நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அடுத்தது தலா போட்டியில ஒரு 3வது நபரை நான் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறேன், அதுக்கு ஆதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிட்டு ஆதரிக்கும் ஒரு அட்வைஸை போடுறாரு. 2வது முறை இந்த வீட்டுக்குள்ள வர்றதே பெரிய வாய்ப்பு, அந்த பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இப்போ தலை கேப்டன்சில தலை போட்டியில உங்களை வைக்கிறேன், அந்த கேம்ல நீங்க ஜெயிச்சு இந்த கேமுக்குள்ள வாங்க. ஸோ தலை போட்டியில ஜெயிச்சு பிக் பாஸ் இப்போ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்துங்க ஆதிரை அப்படின்றத சொல்றாங்க. எல்லாரும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வயிறு எரியுது தானே, எல்லாரும் ஏன் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, பிக் பாஸ் வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணாரு. அந்த செக்மெண்ட்லேயே உள்ள இருக்கவங்க எல்லாரும் அப்பெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இந்த மூஞ்சில வந்து எக்ஸ்பிரஷன் காமிச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க கன்வே பண்ணாலும் அவங்க உள்வயிறு எரியுதுன்றது பிக் பாஸுக்கே தெரியுது. என்ன இவளுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு கேப்டன்சி வேற கொடுக்குறாரு, பிக் பாஸ் என்னதான் பிளான் பண்றான்ற ஒரு தாட்டாவது வரதா செய்யும். சில பேர் அது ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இடம் கிடையாது, அதனால உள்ள வச்சுட்டு இருக்காங்க. அதை பிக் பாஸோட மைண்ட் வாக்ஸா போட்டு உடைச்சிட்டாரு. அடுத்து இப்போ கனி அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு கன்ஃபெஷன் ரூம் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டாஸ்கோட ஜட்ஜா ஒரு பக்கம் ஐயோ கானா வினோத்தும் இன்னொரு நபர், இவங்க 2 பேரும் ஜட்ஜாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.